நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சன் மாஸ்டர் இணைந்திருக்கிறார். இலங்கையின் சமகால நிகழ்வுகள் தொடர்பில் சில விஷயங்கள் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சன் மாஸ்டர் வணக்கம். வணக்கம். குறிப்பாவே இலங்கையினுடைய ஆட்சி மாற்றம் அப்படின்றது பல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த 3 மாசத்துல இருந்து இலங்கை ஒரு மாதிரி கலவரமாவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 19 கொலை, 18 பேர் இறந்திருக்கிறாங்க. ஒரு நடுங்கிட்டே இருக்கா இலங்கை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இலங்கைத்தீவில் உள்ள மக்களை விட உலகம் முழுவதுமே இந்த ஆட்சி மாற்றத்தை, குறிப்பாக ஊடகங்கள், அதிலும் தமிழக ஊடகங்கள் எல்லாம் பெரிய அளவில் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏகேடியினுடைய தோழர் ஏகேடி என்றதை கடந்து அவரை ஒரு உற்ற நண்பராக தூக்கி கொண்டாடினவர்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் வெற்றி செய்தது போல பன்ம காலத்தினுடைய சம்பவம் என்றது ஆட்சி மாற்றத்துக்களால் என்னத்தையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இலங்கைத்தீவில் வாழ்கிற மக்கள் எதிர்பார்த்தார்களோ அது எல்லாமே நடக்கல. அவர் எந்தெந்த வாக்குறுதியை எல்லாம் அனுராக் குமாரசானேக்கா பொதுவெளியில் பகிரங்கமாக மேடைகளையும் அறிக்கைகளையும் கூறினார்களோ தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் அது எதுவுமே நடக்கலைன்றதுக்கு பல விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். அதில் குறிப்பாக இந்த ஆட்சி மாற்றம் ஒரு அமைதியை கொடுக்கும், இலங்கைத்தீவில் ஒரு நிரந்தர அமைதி சமாதானம் ஏற்படும் என்று காத்திருந்த எல்லாருக்கும் ஒரு சாவு மணி அடிக்கிற போல தான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்றது ஒரு பதட்டத்தோடு தான் இருக்குது. என்னதான் சுற்றுலா பயணிகள் ஒரு பக்கத்தில் போனாலும் உலக ரீதியாக அங்கே இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் ஒரு பதட்டத்தோடான் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தென்னிலங்கையில் இப்போ வடக்கு கிழக்கு தமிழர்கள் தொடர்ந்து ஒரு இன அழிப்பை தொடர்ந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள்ள ஒரு அடக்குமுறைக்குள்ள இருந்தாலும் தென்னிலங்கையிலையும் இப்போ ஒரு அமைதியற்ற சூழல் தான் காணப்படுது சிங்கள பகுதிகளில். நான் நினைக்கிறேன் இந்த 3 மாசத்துல இந்த 2025 3வது மாதம் நிறைவு பெறுற இந்த நேரத்தில் நீங்கள் கூறியது போல 19 துப்பாக்கி சூட்டு சம்பவம், அதில் 18 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீதிபதிக்கு முன்னுக்கு சாட்சி சொல்ல வந்தவனுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அளவில் தான் இலங்கையினுடைய நிலைமை என்றது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஒரு கொலைக்களமாக மாறி இருக்குது. அனுராக் குமாரசானேக்கா அதாவது இது அரசை காப்பாற்றக்கூடிய வகையில் அவருடைய அரசும் அவரும் தப்பிச்சு கொள்ளினம். எப்படி என்றால் இது ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் அல்ல ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் அல்ல படையினரிலிருந்து தப்பி ஓடியவர்கள் என்று சொல்லி இராணுவத்தை ஒரு குற்றவாளிகளாக காட்டிக்கொண்டு இவர்கள் தப்பித்துக் கொள்றார்கள். நாங்கள் என்ன சொல்றோம்டா, இனப்படுகொலை செய்த இராணுவத்துக்கு இருந்து நீங்கள் இன்னொரு அமைதியான ஒரு தேசத்தில் அவர்களின் ஒரு நிர்வாகத்தை எதிர்பார்த்தீங்கன்னு தெரியல. இப்போ நாங்கள் எதுதான் சொல்றோம் என்னென்றால், முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு உங்களுக்கு தெரியுமா, கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட போராளிகளை இவர்கள் புனர்வாழ்வென்ற போர்வையில் அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தி அவர்களை ஒரு குற்றீராத்தான் எங்களோட தமிழீழ போராளிகளை விடுதலை செய்தார்கள். அதில் பலர் 100 பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் குடும்பங்களோட கூட. ஆனால் இந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட எங்களோட போராளிகளும் சரி, இன்றைக்கு எங்களோட வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் அவர்களால் எந்த ஒரு அச்சுறுத்தலோ பாதிப்போ எதுவுமே இல்லை. மிகவும் ஒரு அமைதியான வாழ்க்கையில் ஒரு ஒரு மக்களோட அவர்கள் இயல்பாகவே ஒரு போராளிகளுக்குரிய பண்போடைய அவர்களுக்கு இந்த புனர்வாழ்வுன்றதே அவசியமற்றது. ஆனால் அவர்கள் அவ்வளவு தூரம் இன்றைக்கு வடக்கு கிழக்கில் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கும் ஒரு கண்காணிப்பு வலயத்துக்குள்ளதான். ஆனால் இந்த இனவழிப்பு யுத்தத்தை நடத்தின ஸ்ரீலங்கா இராணுவம் இன்றைக்கு தென்னிலங்கை மட்டுமில்லை வடக்கு கிழக்கு தழுவி அவர்கள் போதைப்பொருள் வியாபாரம் தொடக்கம் கொலை களவென்று சொல்லி எல்லா ஒரு குற்ற பின்னணியோடு தான் அவர்களுடைய வாழ்வியல் இருக்குது. இதுவரையில் 1000க்கும் மேற்பட்ட படையினரை கைது செய்ததாக அரசாங்கம் சொல்றது. அரசாங்கம் ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் குற்ற பின்னணி என்று சொல்லி அதில் 100 பேருக்கு மேலே கடற்படையினர், அதை விட 100 பேருக்கு மேலே விமானப்படையினர். இப்போ இதில் நான் எப்படி பார்க்குறேன் என்றால், யுத்த காலத்தில் இவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்று பாருங்க. யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு 15 வருடமாக 1000க்கும் மேற்பட்டவர்கள் குற்றவாளிகளாக இனங்கண்ட கைது செய்திருக்கிறீர்கள். இன்னும் கைதுகள் தொடரும் என்று சொல்றீங்கள் என்றால் இது அரசாங்கமே சொல்லுது. இலங்கை ராணுவம் குற்ற பின்னணியோடு இயங்குறார்கள் என்று கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். தமிழர்களோட அவர்களுடைய அந்த குற்ற பின்னணி அப்படின்றது எவ்வளவு தூரம் இருந்திருக்கின்றது நிச்சயமாக. அதாவது சொந்த இனத்துக்குள்ளே இவ்வளவு தூரம் இவங்கள் குரோதமாக படுகொலை அரங்கேற்றிருக்கிறார்கள் என்றால்
சக இனத்தோட இவர்கள் எப்படி இவர்கள் அதால தான் நாங்கள் என்னென்றால் ஒரு ஒரு இணக்கமான ஒரு வாழ்வி ஒரு இணங்கி போகக்கூடிய வகையில சிங்கள தேசத்தினுடைய எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லை. அது அரசியலமைப்பு சட்டமாக இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய பௌத்த மேலாதிக்க அந்த என்னட்டு சொல்றது மதமா இருக்கலாம், அல்லாடிகி நாராளுமன்றமா இருக்கலாம். சிங்கள மக்களினுடைய அடிப்படை என்றது அவர்களோட நாங்கள் இணங்கி வாழ்றதுக்கான எந்த ஒரு நல்லெண்ணத்தையும் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வெளிப்படுத்தி இல்லை. ஆகவே அவர்கள் இதுக்காகத்தான் நாங்கள் பிரிந்து செல்லணும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து எங்களுக்கு வடக்கு கிழக்க ஒரு ஒரு முழுமையாக வடக்கு கிழக்கென்ற ஒரு தமிழர் தாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் தமிழர்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு அரசியல் தீர்வும் இன அழிப்புக்கான ஒரு பன்னாட்டு அரசியல் தீர்வையும் நீதியுமே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றால் இன்றைக்கு தென்னிலங்கையில் நடக்கக்கூடிய இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களே ஒரு சாட்சியாக இருக்குது. நிச்சயமாக இப்ப தென்னிலங்கை துப்பாக்கி சூட்டு சம்பவம் என்பது அண்மையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றங்களிலேயே சாட்சி சொல்ல வந்தவர், கூண்டில் ஏறினவர், துப்பாக்கியால் சுட்டப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையும் கிடந்து இப்ப சமகாலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க ஒரு சர்வதேச ஊடகம் ஒன்றுல பேசின பேச்சு மிகவுமே உற்று நோக்கக்கூடியது ஒரு பேச்சாக இருந்தது. அவருடைய ஒரு நேர்காணல் அல் ஜசீரா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகத்துக்கு வழங்கி இருந்த நேர்காணல்ல குறிப்பாக முன்னதாக இவர்கள் வைத்திருந்த, அதாவது சிங்கள அரசு அன்றைய அரசு வைத்திருந்த பட்டலந்தை வதை முகாம் தொடர்பிலான சில கேள்விகள், அந்த கேள்விகள் ஊடாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு இலங்கையினுடைய குடியுரிமையே இல்லாம போகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி, இப்படி பல கேள்விகள் அதற்கு பிறகுதான் ஒன்றொன்றாக உதித்திருந்துச்சு. இந்த பட்டிலந்தை விவகாரம் அப்படின்றது என்ன, இலங்கையில் இது எது சார்ந்து நடந்தது, எந்த காலகட்ட பகுதியில நடந்தது, இது சம்பந்தமா சுருக்கமா எங்களுடைய இந்த தலைமுறைக்கு நீங்க சொல்லுங்க. இல்ல பட்டலந்த விடயம் குறித்து முதல் பேசுவதற்கு முன்னர் உண்மையில இந்த ஊடகங்கள் இன்றைக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு புலனாய்வு ஊடகம்ன்றது அறவே இல்லாத ஒரு சூழல்லாம் இருக்கு. இன்றைக்கு ஒரு மறைக்கப்பட்ட நீதிகளை அல்ல அநீதிகளை மக்களினுடைய பக்கத்தில் நின்று வெளிக்கொண்டு வர ஊடகங்கள்ன்றது மிக மிக அரிதாக இருக்குது. நடக்கிற சம்பவங்களை அப்படியே பதிவு செய்கிறது அல்ல மிகப்படுத்தி சொல்றது அல்ல ஒரு அரசியல் நிலப்பாடு எடுத்து செயல்படுற ஊடகங்களுடைய எண்ணிக்கைன்றது இன்றைய கணிசமாக கூடிக்கொண்டு போகுது. ஆனால் உண்மையிலே இந்த அநீதிகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் ஊடகங்கள் இன்றைக்கும் சில ஊடகவியலாளர்கள் இருக்கிறது உண்மையில வரவேற்கத்தக்கது. அந்த வகையில் நான் எப்படி தராகி சிவராம் அண்ணியை பார்த்தனோ அதே மாதிரி நான் நிற்கிற உண்மையின் தரிசனம் நிராச்சனை கூட அதை 2 வருஷத்துக்கு முதலே அந்த பட்டிலந்த படுகொலை விடயத்தை அவர் உண்மையின் தரிசன நிகழ்ச்சியில ஆழமாக முழுமையாக பதிவு செய்திருந்தவர். அதனுடைய தொடர்ச்சியாக உண்மையில இந்த பட்டலந்தை என்றது ஒரு சித்திரவத முகாமம்மா. பட்டலவந்தை என்றது அதாவது கம்பா மாவட்டத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சித்திரவத முகாம் என்றே சொல்லலாம். அது ஒரு பெரிய ஒரு சித்திரவத கிராமம் என்றே சொல்லலாம். அது ஒரு சிறிய ஒரு வீடோ இல்லை ஒரு குறுகிய இடத்துக்கு நாங்கள் அதை ஒடுக்கி பார்க்கலாது. அது ஒரு பெரிய ஒரு சித்திரவத கிராமம் என்றே சொல்லலாம். அந்த விஷயத்தை உண்மையிலே வெளிக்கொண்டு வந்தது சிங்கள ஊடகங்களோ அல்ல தமிழ் ஊடகங்களோ என்றதை கடந்து 6ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்க லண்டன் போயிருந்த போது அவர் அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய அந்த ஹெட் டு ஹெட் என்ற கூடிய அந்த நேருக்கு நேர் அந்த நேரடியான ஒரு விவாத நிகழ்ச்சி இருக்குத்தானே, அதாவது மக்களை அரங்கத்தில் இருத்தி வச்சுட்டு அந்த நிகழ்ச்சியில தான் இதை உண்மையில அந்த கேள்வியை ஒரு நீதியின் வழியே நின்று மஹிதி ஹசைன் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு ரணிலை நோக்கி. அந்த இடத்துல நீங்க ரணில் அவரை உடனடியாகவே அது செல்லுபடியற்றதுன்றத, அதாவது அந்த பட்டலந்த ஆணைக்குழு பற்றி கேள்வி எழுப்பியக்கு அது செல்லுபடியற்ற விஷயம் என்று பதிவு செய்யறாரு. இதுல நாங்கள் எங்கட விடயங்களை கவனிக்கணும். பட்டலந்த அப்படியே இருக்கட்டும், செல்லுபடியற்றது என்று சொல்றீரண்டா இந்த பட்டலந்த ஆணைக்குழுடைய அறிக்கையம்மா, அதாவது இந்த பட்டலந்த வதை முகாம் இதுல இருந்து தமிழர் தரப்பு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத நிச்சயமாக இது தமிழர் தரப்பு பட்டலந்தவில நடந்தது மிக கொடூரமான, அதாவது சிங்கள இளைஞர்கள் பகத ஒன்றி கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட இடம். அதுக்கு விசாரணைய ஜேவிபி அழுத்தம் கொடுத்ததை விட ஒரு அரசியல் நோக்கத்துக்காகத்தான் 1995ஆம் ஆண்டு பட்டலந்த ஆணைக்குழுவை பட்டலந்த சித்திரவதைகளை அல்ல காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான உண்மைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு சந்திரியாமியார் 95ஆம் ஆண்டு ஒரு ஆணைக்குழுவை நியமிச்சா. அது 3 நீதிபதிகள் தலைமையில. இதுல தமிழர் தரப்பு கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம், 3 நீதிபதிகள் தலைமையில நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவுடைய அந்த அறிக்கை இருக்குத்தானே, தீர்ப்பு இல்லை, அந்த அறிக்கை இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இருக்குத்தானே, அந்த அறிக்கையில ரணிலுடைய பேரும் உள்ளடக்கப்பட்டிருக்கு.
அவர் அந்த பட்டலந்த படுகொலையோட எந்த அடிப்படையில் சம்பந்தப்படுறாருன்றதெல்லாம் அந்த 208 பக்க அறிக்கையில் இருக்குது. அப்ப அவரை பிரித்தானியாவில் அந்த நேர்காணல கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு அவர் அது செல்லுபடியற்றது என்று சொல்றாரு. இந்த டேட் முடிஞ்ச குளுச மாதிரி அது டேட் போயிட்டுடாப்பான்னு சொல்றாரு. என்ன மாத்திரையா இது? ஒரு இலங்கையினுடைய அதாவது குற்றங்கள் குறித்து, அதாவது சொந்த இனத்தே சிங்கள இளைஞர்கள் யுவதிகளை நீங்கள் கொடூரமாக, அதில் கல்வியாளர்கள் இருக்கிறான், சட்டத்திறனிகள் இருக்கிறான், சாமானிய மக்களுடைய இருக்கிறான், கொடூரமாக நீங்கள் சித்திரவதை செய்ததை ஆய்வு செய்த ஆணைக்குழுவின் அறிக்கை, ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் அறிவிக்கைய நாடாளுமன்றத்துக்கு அது வெறிய இல்லைன்றதை வச்சு செல்லுபடி இல்லைன்னு சொல்லிடலாத. இப்ப இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தில் அதை கொண்டு வரப்பட இல்லை அல்ல விவாதிக்கப்பட இல்லைன்றதை வச்சு ஒரு நீதிபதிகள் தலைமையில தயாரிக்கப்பட்ட அறிக்கைய இந்த அடிப்படையில ரணில் என்ற இந்த சட்டத்திரணி சுமந்திரன் 2 நண்பர் செல்லுபடி இல்லை என்று சொன்னீர்ன்றதான் எனக்கு பெரிய வியப்பா இருக்கு. இது குறித்து எங்களோட ஆய்வாளர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பணும், எங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம். ஏனென்றால் செல்லுபடியற்றது என்று சொல்றாரு. இதே ரணிலுக்குள்ளதான் எங்கட தலைவர்கள் உண்மையா நீதியை தேடினவே. அதுதான் இதுல கொடுமையிலும் கொடுமை. இப்ப விஜிதகேரத் இலங்கையினுடைய தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடந்த 2 வாரத்துக்கு முன்னுக்கு ஜெனீவாவினுடைய மார்ச் கூட்டத்தொடருக்கு போறேன். அந்த மார்ச் கூட்டத்தொடர்ல அந்த ஜெனீவா தீர்மானத்தை அவர் நிராகரிக்கிறார். அந்த தீர்மானத்தில் தமிழ் மக்களுக்கான நீதி பற்றி இல்லை, குறைந்தபட்சம் இந்த சாட்சியங்களை திரட்டுறதை பற்றி, சாட்சியங்களை திரட்டுறது பகுப்பாய்வுற செய்தி ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்டை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்றார். யாரு சொல்றது? விஜிதகேரத். விஜிதகேரத் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லி, அனுராவனுடைய அரசு சொல்லி 9வது நாள் லண்டன்ல வச்சு இது ரணில் விக்ரமசிங்கா பொறுப்பு கூறல எல்லா இடங்களையும் நிராகரிக்கிறார். அவர் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை மட்டுமில்லை, தமிழ் மக்கள் மீது அந்த மஹிதி கைசன் எழுப்பிய எல்லா கேள்விகள் குறித்தும் நிராகரிக்கிறார் பொறுப்பு கூறல. அப்ப இவருக்குள்ள 2015 இருந்து 19 மட்டும் இருக்குல்ல, 2015 இருந்து நான் நினைக்கிறேன் 19 மட்டும் இந்த ரணில் சிறிசேனா கூட்டாட்சி காலத்தில் அந்த தேனிலவில் எங்கட தலைவர்கள் 2 கலந்திருந்தார்கள். நல்லாட்சி என்று அவங்க அந்த நரியாட்சிக்கு பேர் வச்சண்டு இவங்கெல்லாம் பொறுப்பு கூறணும். ரணில் என்ற தலைக்கான சுமந்திரன் நீதியை கிளர்னவர். அப்ப பொறுப்பு கூற, இப்ப ரணில் பட்டலந்தைக்கு பொறுப்பு கூறட்டும், அதுக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ரணிலுக்குள்ள நீதியை தேடினோம் இல்லை. ஏனென்றால் அன்றைக்கு உண்மையிலே அது பேசுபொருள் ஆக வேண்டிய விஷயம் முள்ளிவாய்க்கால் குறித்த படுகொலைகள், காணாமல் ஆக்கப்பட்டவர் குறித்த அந்த கேள்வியெல்லாம் விவாதமாயிருக்கும். ஆனால் அதை விவாதமாகின எதென்றால் இந்த பட்டலந்த பிரச்சனை தான். எந்த ஒரு விவாதத்துக்களாரையும் இப்ப எந்த ஒரு அநீதிக்களாரையும், இப்ப நீங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவற்ற பிரச்சனையில ஒரு சர்வதேச விசாரணை என்ற அந்த 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 இடத்துல போய் இலங்கை அரசாங்கம் இருகினான்னு பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய பட்டலந்த பிரச்சனையில இன்றைக்கு இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறைகளை நீதி இல்லை என்றால் அதை தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள சிவில் அமைப்புகள் ஒரு அனைத்துலக விசாரணையை நோக்கி யூஎன்ஐ நோக்கி நகர்த்தினாலும் அதை தமிழர்கள் ஆதரிச்சுட்டு போகலாம். ஏனென்றால் எந்த ஒரு இனப்படுகொலைகளாலையும் எங்களுக்கான வாசலை நாங்கள் திறக்கலாம். ஆகவே அந்த படுகொலை இந்த படுகொலை நாங்கள் பார்க்க தேவையில்லை. அதைத்தான் தமிழர்கள் நாங்கள் இதில் கற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் எங்களோட மக்களில் சில புரிதல் இல்லாதவர்கள் நாங்கள் முள்ளிவாய்க்கால் படுகொலையை பேசுவோம், 83 படுகொலையை பேசுவோம், 56 படுகொலையை பேசுவோம், அதையும் பேசுவோம். ஆனால் சிங்கள மக்கள் மத்தியில் நடந்த படுகொலையை தமிழர்கள் ஏன் தூக்கி பிடிக்கும் என்று நான் சொல்றேன் என்றால், சொந்த இனத்துக்கே சங்கு ஊதினவன் என்றால் எங்களுக்கு எப்படி ஊதி இருப்பான்? சொந்த இனத்தையே இவ்வளவு கொடூரமாக சித்திரவதை செய்தவன் என்றால் அவங்களோட கண்ணுக்குள்ள, நான் நினைக்கிறேன் இந்த ஜெய்பீம் திரைப்படம் இருக்குதானே, அந்த சூர்யாவின் தயாரிப்பில் வந்த ஜெய்பீம் திரைப்படத்துல அந்த காவல்துறையினுடைய சித்திரவதை அப்படி துல்லியமாக அந்த படத்துல பதிவு செய்யப்படுது. அதுல பாருங்க, அந்த அவன் இறந்துட்டாராண்டு மணிகண்டனை செக் பண்றதுக்கு அந்த கண்ணுக்குள்ள மிளகாய்த்தூள் போட்டு பரிசோதிப்பினான். அவ்வளவு கொடூரமாக இருக்கும். அதே போலதான் இந்த சித்திரவதைகள் எல்லாம் நடந்திருக்குது பட்டலந்தையில. ஆகவே இதுல எங்கட நான் தோழர் ரெண்டே சொல்றேன், உங்களோட தொலைக்காட்சிகளால் எங்கட அனுராத் தோழர் இதை பற்றி வாய் திறக்க இல்லையாம்மா. அவர் ஜனாதிபதி தேர்தலையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி ரணிலின் புனைமுறியை பற்றி கிளறினார். சர்வதேச நாணய நிதியத்தோட செய்து கொள்ளக்கூடிய இலங்கையை பாதிக்கக்கூடிய ஒப்பந்தங்களை எல்லாம் தான் பரிசீலிப்பு கத்தினாரு. அப்படி பல விஷயத்தை கத்தினாரு. ஆனால் பட்டலந்த பற்றி அவர் வாயே திறக்கையில். அதாவது சிங்கள மக்களுக்கான நீதியை இன்றைய இலங்கையினுடைய ஜனாதிபதியாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் அன்றைய நேரத்துல சிங்கள மக்களுக்கான நீதியை பற்றியே பேசல அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க இதுல சுட்டி காட்டுறீங்க. நிச்சயமா அவர் அமைச்சராக இருந்தவர். 1994 அந்த காலப்பகுதியில எல்லாம் சந்திரியா அம்மையாரோட இவங்க கூட்டணியில் இருந்த காலத்தில விவசாயத்துறை அமைச்சராக இருந்தவர். அப்ப பட்டலந்த
இப்ப இப்ப அதாவது அன்றைக்கு நான் நினைக்கிறேன் 14ஆம் தேதி கடந்த வாரம் விமல் ரத்நாயக்கா வந்து பட்டலந்த ஆணைக்குனுடைய அறிக்கையை பற்றி 15 நிமிடம் உரையாற்றாரு. அந்த ஆள் உரையாற்ற வெளிக்கிடைக்கு அடுத்த செகண்ட் பின்னால இருந்த அவற்றை கட்சிக்காரர் சிரிக்கிறார். நீங்க வடிவா கூர்ந்து கவனிச்சா தெரியும். இந்த நான் பகிரங்கமா இதுல சொல்றேன். வட்டலந்தேன்றது கூடுதலாக ஜேவிப்பு இளைஞர்களை சித்திரவதை செய்யப்பட்ட இடம் என்றால் அது பற்றி ஒரு அறிக்கையை விமல் ரத்நாயக்கா உங்களோட முடியல சொல்றேன் தோழர் 15 நிமிஷம் வாசிக்கிறார். அவருக்கு பின்னால இருந்த இன்னும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பக்கத்தில் ஒருத்தருக்கு அதை சொல்லி சிரிக்க வலிக்கிறார். கூர்ந்து கவனிங்க. அதை விட கொடுமை என்னென்றால் சபாநாயகர் கண்ணீர் விட்டேராம் அந்த அறிக்கை படிச்சு முடிய. அடப்பாவிகளா, வட்டலந்தையில நடந்த சித்திரவதைகள் நாங்களும் கண்கலங்கிறோம். அது வேதனைக்குரியது. இது மனித குலத்துக்கு எதிரானது. அதை எந்த இனங்கள் மேற்கொள்ள எந்த இனத்தின் காசாவில கொடுமைப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் அதுக்காக கண்ணீர் விடுறோம். மியன்மார்ல ரோஹிங்கியாக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாலும் கண்ணீர் விடுறோம். ஈழத்தமிழர்கள் எல்லா வலிகளுக்காகவும் கண்ணீர் விடுவார்கள். ஆனால் இவங்க கண்ணீர் விடுறதுக்கு அதுக்கு தகுதியற்றவர்கள். ஏனென்றால் நீங்கள் வட்டலந்தைக்கு கண்ணீர் விடுறீங்க சபாநாயகரே, ஆனால் இசைப்பிரியாவுக்காக கண்ணீர் விட தயாராவர், பாலச்சந்திரனுக்காக கண்ணீர் விட தயாரா. இவர்களுக்குள்ள சேகுவராய் இருந்தா கண்ணீர் விடுவார்கள். இவங்களுக்குள்ள சேகுவராய் இல்லை. இவர்களுக்குள்ள மதவாதம் இனவாதம் கலந்த ஒரு இடதுசாரி மூளைதான் அதுக்குள்ள இருக்கு தலைவுள்ளா. அப்ப இவங்கள் தங்களுக்கு வந்த ரத்தம் தமிழர்களுக்கு வந்த தக்காளி சட்னி என்ற போர்வையில தான் இவங்களோட கண்ணீர் இருக்கு. இப்போ இந்த பட்டலந்தை வதை முகாம் அப்படின்றது பேசப்படுகின்ற இதே நேரத்துல வந்து தமிழர் தரப்புலையும் தமிழர் தரப்பு வதை செய்யப்பட்டது. அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த போருக்கு பிறகான வதை முகாம்கள்ன்றது பலது இருந்ததாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. அப்படி பேசப்பட்டதுல வந்து ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்ட வதை முகாம் ஏதாவது இருந்ததா? அந்த வதை முகாம் எங்க இருந்தது? நான் நினைக்கிறேன் கோட்டா வதை முகாம் திருவண்ணாமலை துறைமுகத்திலே நிலத்துக்கு கீழடியில முன்னாள் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சனுடைய நேரடி நெறிப்படுத்தல அந்த வதை முகாம் இயங்கினது. நான் நினைக்கிறேன் முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கர்ணகுட இந்த கொழும்புல உங்களுக்கு தெரியும் கொட்டாஞ்சேன உள்ளிட்ட பகுதிகளில் 11 பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டதோட நேரடியாக சம்பந்தப்படுற அவரும் 11 அதிகாரிகளும் அந்த வசந்த கர்ணகுடை என்று சொல்லக்கூடிய கடற்படை தளபதியினுடைய நேரடி கண்காணிப்பு கீழே இந்த சித்திரவத முகாம் வத முகாம் நிலத்து கீழே அண்டர் கிரவுண்ட்லேயே இருந்தது திருவண்ணாமலையில். அது கோட்டா கேமண்டே பெயர் வச்சிருந்தவங்க. அங்கே கோத்தபய ராஜபக்ச அடிக்கடி போய் வருவேர். இவங்கள் தெரியும் தானே. இப்போ ரணில் எல்லாம் அவர் அந்த காலத்தில் அமைச்சராக இருக்கேக்கியே நான் நினைக்கிறேன் 88-89ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எல்லாம் அவர் அந்த கைத்தொழில் அமைச்சராக இளைஞர் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் எல்லாம் அங்கே திருவண்ணாமலையில் சுற்றுலாவுக்கு போவார். தமிழற்ற பகுதிகளில் போய் அவ்வளவு தூரம் அவர்கள் சுற்றுலா தலங்கள் இருப்பார். அதே மாதிரி இவங்க ஓய்வெடுக்கிறதுக்காக இந்த கடற்படை முகாம்களுக்கு போகிறவங்களை ஏனென்றால் அங்கதான் இவங்களுக்கு காரசாரமாக மீனெல்லாம் செய்து கொடுப்பாங்க. அந்த கொலைக்களங்களுக்கு இவங்க அடிக்கடி போகிறது. அப்போ கோத்தபய ராஜபக்சவும் ஓய்வுக்கு அங்கே போகிறவர் அடிக்கடி. அப்போ அவற்றை நேரடி நெறிப்படுத்தல தான் அந்த நிலத்து கீழே அந்த சித்திரவத முகாம் இருந்தது. இது பகிரங்கமாகவே இன்றைக்கு தமிழர்கள் பல 100 பேர் வழக்கறிஞர்களாக வெளிநாடுகளில் இருக்கிறார். எங்கட ஈழத்திலையும் வடக்கு கிழக்குல 700க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்கிறார். இவர்கள் ஒரு நிபுணர் குழுவை நியமிச்செல்லாம் இவர்கள் இந்த தேடுதலை செய்யல. அவர்கள் பெரும்பாலும் அடுத்தது எந்த கார் வருது அந்த வழக்கறிஞரை விட இப்படித்தான் நல்ல கார் வாங்கலாம் தான் அவங்க இரவுகளாக யோசிப்பாங்க. நான் பகிரங்கமாக சொல்றேன். ஆனால் ஜஸ்மின் சூகான் நினைக்கக்கூடிய அந்த UN இருந்தவங்க அந்த அம்மையார் தலைமையில் இயங்கக்கூடிய ITJP என்று சொல்லக்கூடிய உண்மைக்கு நீதிக்குமான ஒரு சர்வதேச செயற்திட்டம் என்ற ஒரு அமைப்பை வச்சிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு பன்னாட்டு நிபுணர்களை கொண்டு அவங்க இந்த சாட்சியங்களை சர்வதேச மட்டத்தில் மிக துணிச்சலோட துல்லியமாக திரட்டுறாங்க. ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க. அறிக்கையில முக்கியமாக என்ன விஷயங்கள் எல்லாம் அதுல அதாவது இளைஞர்கள் யுவதிகள் ஏன் குழந்தைகள் கூட கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அதாவது பெண்களும் சிறுவர்களும் கூட அந்த கடற்படை முகாமில் கோத்தா கடற்படை முகாமில் நிலத்தடி முகாமில் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள், கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி அதில் ஆதாரங்களோட அவர்கள் அந்த அறிக்கை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு அறிக்கை வந்த பிறகுதான் UN கூட விழித்து கொண்டதாம். ஏனென்றால் இப்போ காணாமல் ஆக்கப்பட்டோர்ன்றது இப்போ வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் ஏன் நாங்கள் சொல்கிறோம், திட்டமிட்டுத்தானே இலங்கை அரச படைகளால் காணாமல் ஆக்கப்பட்டேன்னு எங்களோட மக்கள் பகிரங்கமாகவே காணாமலாக்கப்பட்ட உறவுக்காக போராடக்கூடிய எங்களோட தாய்மார்கள் பகிரங்கமாக சொல்றார்கள். அதுல இறுதி யுத்தத்தில் சரணடைஞ்ச பல 100 போராளிகள்
அதை விட குழந்தைகளோட 50க்கு மேற்பட்ட குழந்தைகளோட குடும்பமாக அடைஞ்சிருக்கிறார்கள். அப்ப இந்த மக்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கேன் என்றால், ஒருவேளை கோத்தா கடற்பட முகாமில் இந்த குடும்பங்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம், ரகசிய முகாம்களில் வைத்திருக்கலாம் என்ற சந்தேகங்களும் ஐயங்களும் தமிழ் ஊடக பரப்பிலையும் தமிழ் மனித உரிமை செயற்பாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த சர்வதேச ITJP போன்ற அமைப்புகள்கிட்ட எல்லாம் இருந்தது. அவை இந்த அமைப்பு தான் என்ன செய்தென்றால் இந்த சாட்சியங்களை அனைத்துலக மட்டத்தில் திரட்டுறார்கள். அதில் அந்த பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக வீடியோ மூலம், எழுத்து மூலம் மட்டுமில்லை, வாய்மொழி மூலம் வீடியோ காட்சி மூலமே தங்களோட சாட்சியங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் UN விழித்து கொண்டது. அதுக்கு பிறகு UNனுடைய காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிரிவிற்குத்தானே அதிൻ്റെ ஒரு பிரிவு என்று சொல்லக்கூடிய ஒரு குழு வந்து இலங்கைக்கு விஜயம் செய்து அந்த முகாமை பார்வையிடுது. திருகோணமலை கடற்பட முகாமில் அந்த நிலத்தை கீழ் அந்த விசாரணை நடந்த இடத்தை அவங்க நிறைய தடயங்களை அழிச்சிட்டாங்க. ஆனால் எல்லா தடயங்களையும் உடனடியாக அழைக்கல. ஏனென்றால் அது தடயவியல் மரபுகளோட சம்பந்தப்பட்டது, அந்த விஞ்ஞான பொறிமுறையோட சம்பந்தப்பட்டவனுடைய சில தடயங்களை அழிக்க இயலாது. இன்றைக்கு தெரிந்தானே ஒரு முடிமயிரை வச்சு ஆனா பெண்ணாண்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தடயவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. அந்த நிபுணர் குழு, ஐநாவுடைய நிபுணர் குழு அங்கே போய் ஆய்வு செய்த இடத்துல அந்த சிவர்ல எல்லாம் இரத்தத்தால் எழுதி வச்சிருக்கிறார்கள் தங்களோட பேர்களை கூட, சில பேர் தங்களோட வலிகளை கூட தங்களோட பேர்களை இரத்தத்தால் தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் எல்லாம் எழுதி வச்சிருந்ததாக பகிரங்கமாகவே அவங்க ப்ரெஸ் மீட் வச்சு அந்த UNனுடைய குழு அங்கே பதிவு செய்யுது. இது தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதாவது வந்து இந்த சர்வதேச அமைப்பு இந்த அநீதி பற்றி வெளிக்கொண்டு வருது. நாங்கள் தமிழர்கள் இதில் ஒரு சில தமிழர்கள் மனித உரிமை தளத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்தவர்கள், காத்திரமாக வேலை செய்தவர்கள், தாயத்திலையும் புலம்பெயர் தேசத்திலையும் இருக்கக்கூடிய சில சாட்சிகள், உயிர்ப்புள்ள சாட்சியல்கள் வழங்கினாலும் இந்த UN விழித்து கொண்டு ஒரு சிறப்பு குழுவா அங்கே அனுப்பி அதை பகிரங்கமாகவே ஒரு போர்க்குற்றம் என்றதை பதிவு செய்து அந்த ரிப்போர்ட்டு பகிரங்கமாக வெளியில் வரைக்க அந்த அவங்க வீடியோ மூலம் பகிரங்கமாக அந்த ப்ரெஸ் மீட்டை வைக்குது UN டீம். ஆனாலும் அதை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்து போராடுற அளவில் எங்களோட தலைவர்களில் ஏன் 2019ஆம் ஆண்டு இந்த ITJP என்ற அமைப்பு வெளிக்கொண்டு வருது இந்த அறிக்கையை. ஆனால் 2000 அந்த காலத்திலே எல்லாம் எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜெனீவாவில் போய் இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறையில நம்பிக்கையை வெளிப்படுத்தி சர்வதேச விசாரணைக்கான அந்த கதவை சிங்கள அரசோட சேர்ந்து எங்களோட தலைவர்களும் அடித்து சாத்தினார்கள் ஐநாவில். அதில் நான் எல்லா தலைவர்களையும் சொல்லலை. இப்போ கஜேந்திரகுமார் போன்றவர்கள் அல்ல புலம்பெயர்ந்த பல அமைப்புகள் அல்ல ஸ்ரீதரன் சார் போன்ற பலர் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தினாலும் அதில் ஸ்ரீதரன் சார் உள்ளிட்ட பல பேர் கூட்டமைப்பில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள நான் நினைக்கிறேன் ஒரு கட்சியை விட மற்ற எல்லாருமே மாகாண உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே அந்த உள்ளக விசாரணைக்கு ஒப்புதல் கொடுத்ததோடு கால அவகாசத்துக்கும் ஆதரவு வழங்கியிருந்தவர் ரணிலிட்ட. அப்போ ரணில் அந்த சர்வதேச அரங்கத்தில் கலப்பு பொறிமுறையை ஏற்றுக்கொண்டு சர்வதேச நிபுணத்துவத்தை, அந்த சர்வதேச தொழில்நுட்பத்தை, நீதியை கண்டறிகிறதுல நாங்கள் பெற்றுக்கொள்றோம் என்று உடன்பட்டிருந்தார். பொறுப்பு குரலுக்கு உடன்பட்டிருந்தார் அவற்றை வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்போ மங்கள சமரவீர. ஆனால் இன்றைக்கு அதே ரணில் அனுராகுமார சானேக்கா ஜெனீவாவில் வச்சு கடந்த வாரம் நாங்கள் ஜெனீவா தீர்மானத்தை நிராகரிக்கிறோம் என்று சொல்கிறத ரணிலில் லண்டனில் வச்சு சொல்கிறேன். இவருக்குள்ள தமிழ் மக்கள் எவ்வளவு தூரம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இதுதான் இங்கே பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் இப்போ ஏப்ரல் 10ஆம் தேதி விசாரணை நடக்கும், உண்மை கண்டறியப்படும் என்று சொல்லினோம். என்னை பொறுத்தவரை இந்த அறிக்கை எவ்வளவு தூரம் நகருமோ தெரியலை. என்றால் சொந்த செலவில் சூனியம் வச்ச மாதிரி இதில் இவங்களும் மாட்டுவாங்க. ஒரு அணிலாவதாங்க போய்த்தான் முதல் அவர் மறுத்துட்டேன், தனக்கும் அந்த அறிக்கைக்கும் சம்பந்தம் இல்லை. யார் மாட்டுறாங்க? அரசு தரப்பு மாட்டும், அரசு தரப்பு மாட்டும் அப்படின்றீங்க. இவங்க இப்ப JVP புத்திஜீவிகளை படுகொலை செய்திருக்கிறார்கள். JVP பயங்கரவாதிகள் என்று ரணில் 2 நாளைக்கு முன்னுக்கு விட்டு அறிக்கையில சொல்லிட்டேரு. JVP இருந்து தாங்கள் நாட்டை காப்பாற்றுறதுக்காகத்தான் அந்த முகாமுக்கான சிறப்பு ஒழுங்குகளை கூட தான் செய்து கொடுத்தேன் என்று சொல்லி பாதுகாப்பு தரப்புக்கு போலீஸ் தலைமைச் செயலகம் கேட்டுக்கொண்டதற்கனங்க தான் அந்த வீட்டு தொகுதியில் சில இடங்களை வழங்கினது கூட JVP-லிருந்து நாட்டை பாதுகாக்கிறதுக்கு JVP-யை தானே பயங்கரவாதி என்று ரணில் சொல்றேன். ரணில பயங்கரவாதி என்று இவே கிளற வலிக்கிட்டா இவங்களை பயங்கரவாதி என்று JVP ரணில் சொல்லுவார். ஏன்னா அவங்கள்ட்ட எல்லா ஃபைலும் இருக்கு இவங்களை பற்றி. JVP கடந்த காலத்தில் செய்த படுகொலை, அவங்க பௌத்த துறவிகளை கூட அவர்கள் படுகொலை செய்தவர்கள், கல்வியாளர்களை படுகொலை செய்திருக்கிறோம், பௌத்த துறவிகளை படுகொலை செய்திருக்கிறோம்,
பேராசிரியர்களை படுகொலை செய்திருக்கிறோம், சட்டத்திறனிகளை படுகொலை செய்திருக்கிறோம். அவையில் இன்றைக்கு தமிழில் விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று இவர்கள் தடை செய்கிற பட்டியலை திருப்பியும் கொண்டு வந்திருக்கிறோம். நான் ரணில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இவை பயங்கரவாதிகள். அப்போ ரணிலின் பயங்கரவாதத்தை கிளறப்போய் ஜேவிபியின் பயங்கரவாதம் வெளியில வரும் தான் இவங்க இவ்வளவு காலம் அமைதி காத்தவங்க. அல்ல சீரா தொலைக்காட்சிக்குள்ளதான் அந்த ஆத்மாக்கள் போய் மொஹிதீனை தட்டி எழுப்பித்தான் இன்றைக்கு இது உலகத்தில் பேசப்படுற ஒரு விடயமாக இருக்குதே ஒழிய ஜேவிபி இதை கிளறி எடுத்துட்டு வரையில் இன்றைக்கு ஆட்சி அமைச்சு 6 மாதத்தை நெருங்கினோம் என்றால் இவ்வளவு நாளும் வாய் திறந்தவை. நிச்சயமா இப்ப இந்த இடத்துல அந்த பட்டலந்தை விவகாரத்துக்கான ஒரு விசாரணை 10ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பதிவு செய்துட்டீங்க. ஆனா இதுவே ITJP அப்படின்னு சொல்லப்படுகிற சர்வதேச ஊடகத்தால ஒரு அறிக்கை விடப்பட்டிருக்கிறது. அங்க எவ்வளவு கொலை நடந்திருக்கிறது, கொலைக்கான சாட்சியங்கள் எவ்வளவு இருக்கு, அந்த சாட்சியங்கள் எல்லாமே திரட்டப்பட்டு ஜாஸ்மின் சூக்காவால ஐநா சபை வரைக்குமே அதை எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவெல்லாம் இதுக்கான நீதியை யார் கோர போறோம், யாருக்கா அந்த நீதி எப்படி கேட்கப்பட போகுது, இதுக்கான விடை என்ன? இதுதான் என்னுடைய நிறைவான கேள்வி. இந்த பட்டலந்த ஆணைக்குழுவில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த சாட்சிகளுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அந்த ஆணைக்குழுவோட சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான சாட்சியாளர் இந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு சமைச்சு கொடுத்து முழு நேரம் சேவகம் செய்த ஒரு ஆள் அவர் அங்கே ரூம் போட்டு வச்சிருந்தார் பட்டலந்தையில். அவருக்கு ஒரு வீட்டையே ஒதுக்கி கொடுத்து இவர்கிட்ட டேஸ்ட்டுக்கு சாப்பாடை செய்து இவரை பொத்தி வச்ச மல்லிகைப்பூ மாதிரி பராமரிச்சுட்டு ஒரு பாவி இருந்தவர் வின்சென்ட் பெர்னாண்டோன்னு சொல்லி. அவன் பாவி பட்டலந்த ஆணைக்குழுவுக்கு முன்னுக்கு ரணில சாட்சி கலைக்கிறாங்க. அதுக்கு முன்னே 36 வயசுலேயே இவர் 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 ஆள் இறந்துட்டார் இந்த வின்சென்ட் பெர்னாண்டோன்னு சொல்லி. அப்போ இதுதான் இலங்கையில் சாட்சிகளின் நிலைமை. 36 வயசுலேயே அவர் அனுப்பிட்டாங்க. இதுக்கு ரணிலாம் பதில் சொல்லணும். அப்போ இலங்கையில் சாட்சிகளின் நிலைமையாக தான் ஒவ்வொரு பட்டலந்த ஆணைக்குழுவோட சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சாட்சிகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரச ஊழியர்கள் கூட இருக்கிறார்கள். அதில் நான் நிற்கிறேன் கழனியில் ஒரு அரச வங்கியில் வேலை செய்த ஒரு ஆளை கைது செய்கிறாங்க. அதில் பாலியகூட போலீஸ் நிலையத்தில் மொட்டை மாடியில் வச்சு அவரை தலைகீழாக கட்டி போட்டு தனக்கு கண்ணுக்குள்ள மிளகாயத்தூள் போட்டார்கள் என்று சொல்லி சொல்கிறேன். தலைகீழாக கட்டி அடித்தார்கள். அதோட அந்த டக்ளஸ் பீரிஸ் என்ற போலீஸ் அத்தியட்சேற்ற கொலவரி அடங்கு இல்லை. இப்போ இந்த பட்டலந்தைக்கு கொண்டு போய் அந்த முகாமிலையும் வச்சு தனக்கு அடித்தார்கள். அவ்வளவு சுற்றி பலர் தன்னை போல பலருக்கு சித்திரவதை நடந்தேன்னு சொல்லி இந்த ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டவர். இப்போ அவருக்கு என்ன நடந்தது? அப்போ சிங்களவர்கள் தங்களுக்கு எதிராக நடந்த அநீதிகளுக்கு அவர்கள் வாய் திறக்கிறதுக்கே அவங்க பயப்படுறாங்க. ஏனென்றால் சாட்சியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இலங்கை தீவில். இதைத்தான் நாங்கள் சொல்ல வாரம் என்னென்றால் பட்டலந்தியிலிருந்து தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் உள்ளக பொறிமுறை. இப்போ இலங்கை அரசாங்கம் இப்போ இதை விவாதமாக்குவோம், நாங்கள் சட்டமாதிபர் திணைக்களத்தோடு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு இது அனுப்பி வைக்கப்படும். சந்திரியார்ந்த காலத்தில் அனுப்பி வைக்காட்டிக்கு நாங்கள் இதை விடமாட்டோம், இதங்கட தோழர்களுடைய இரத்தம் சம்பந்தப்பட்டதன் கண்ணீர் விட்டிருக்கிறோம் இல்லை ஜேவிபியினர். ஆனால் இந்த விஷயத்தில் இதுக்கு நீதி கிடைக்க இல்லைண்டா இவங்க ஏன் இதை இப்போ பரபரப்பாக காட்டினோம் என்றால் இலங்கையின் நீதி கட்டமைப்புக்குள்ள நீதி இருக்குண்டு ஒரு சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுறதுக்கான உத்தி இது. ஏனென்ற தாங்கள் சர்வதேச விசாரணையை நிராகரிக்கிறோம், படையினர் எந்த ஒரு காலத்திலையும் விசாரணைக்கு உட்படுத்த மாட்டோம், ஜெனிவா தீர்மானத்தை முழுமையாக நிராகரிக்கிறோம் என்று அனுரா அரசு சொன்ன பிறகு இலங்கைக்குள்ள இருக்குது நீதி கட்டமைப்பு காட்டுறதுக்குத்தான் இந்த படையிலிருந்து தப்பி ஓடியவர்களை கைது செய்கிற படலாமும், ரெண்டாவது இந்த ஆணைக்குழுவுக்கு தாங்கள்லாம் ஏதோ வெளிச்சம் கொடுத்து வெளியில் கொண்டு வந்த மாதிரி காட்டி தூசு தட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது வெளிச்சம் போட்டு அல்ல சீராதான் அவங்க இவே இப்போதான் மெழுகுதிரி கொளுத்தி கொண்டு வந்தவை. ஆனால் அவங்க உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க இந்த அறிக்கை. அதாவது இலங்கையினுடைய தொடர் வதை முகாம்கள் அது சகோதர இனத்துக்கு மட்டுமல்ல தன்னினத்துக்கான வதை முகாம்கள் தொடர்பிலேயுமே நீதி அப்படின்றது இன்று வரைக்கும் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தமிழர் தரப்புக்கான நீதி அப்படின்றது எப்படி கிடைக்கும்? சாத்தியம் இல்லையா? ஏனென்றால் 1956ஆம் ஆண்டு எமர்ஜென்சி பற்றி ஒரு புத்தகம் ஒன்று வெளியில வந்தது. அவர் தாசி வித்தாச்சென்று சொல்லி ஒரு சிங்கள பேர் எழுதின புத்தகம். அதிலே அவர் பதிவு செய்கிறாரு, கிழக்கு மாநிலத்தில் அம்பாறையில் ஒரு தமிழ் பெண்ணினுடைய வைத்த கிழிச்சு குழந்தைய வெளியில் எடுத்து சிவரில் அடித்தவங்கள்னு சொல்லி சிங்களவர்கள். நான் சொல்லி இது தமிழர்களுக்கு நடக்கும். இதே சிங்கள பெண்களுக்குண்டா ஒரு வேளவங்க பொல்லால் அடித்து கொல்லுவாங்க, அவ்வளோ. ரெண்டுக்கும் சித்திரவதை இருக்குது இந்த அதிகார மையங்களின். ஆனால் இந்த அளவு தான் வேறையாக இருக்கு. ஏன்னா இது ரத்தத்தில் ஊர்ன மாதிரி தான் இவங்கள்ட மனோநிலையிலே இது ஒரு சித்தாந்தமாக இதை மூளையில் எழுதப்பட்ட விதி மாதிரி தான் இது இருக்குது.
அப்போ இலங்கையின் உள்ளக பொறிமுறைக்குள்ள நீதி இல்லை என்று திருப்பி திருப்பி தான் நாங்கள் கத்தி சொல்கிறோம். பாதிக்கப்பட்ட சிங்களவர்களுக்கும் இல்லை, சிங்கள இளைஞர்கள் யுவதிகளுக்கும் தமிழர்களுக்கும் இருக்க போறில்லை. வதமுகாமன்றதும் புதகுழிகளும் தமிழர் தாயத்தில் பஞ்சம் இல்லை. இன்றைய கோட்டகம் மட்டும் இல்லை, நீங்கள் பல இடங்கள்ல இப்ப நாங்க பொதுவா வந்து வெளிக்கடை, அது சிறைச்சாலை, அதே போல பூசா ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் செயின்ட் பீட்டர் தேவாலயத்தில் நவாலியில் என்ன நடந்தது? 150க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் சந்திரியாண்ட ஆட்சியில், தேவாலயத்துக்குள்ள வச்சு. இதுக்கு விசாரணை எந்த நிலைமையில் இருக்கு? ஏன் 1983 கருப்பு ஜூலை படுகொலை என்ற விசாரணை குழு அறிக்கை எப்படி இருக்குது? அப்ப இலங்கைக்குள்ள நீதியை கண்டறிகிறது அது கடல்ல குண்டூசி போட்டு ஏத்துறது மாதிரி. அதுக்குத்தான் நாங்க சொல்றோம். பட்டலந்தாக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு சர்வதேச விசாரணையை தான் நாங்கள் கேட்கிறோம். இப்ப எனக்கு நேற்று முன்தினம் ஸ்ரீதரன் சேரவர்கள் நாடாளுமன்றத்தில் அவரும் சேர்ந்து அனுராதோழரோட கண்ணீர் வடிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் அழுகிற கொண்டு இந்த மனிதன் அழுகுது. ஆனா என்ன பிரச்சனை என்றால், அது ஒரு உள்ளக பொறிமுறைக்குள்ள நீதியை தேடுற மாதிரி அவற்றை பேச்சு அமைந்திட்டதோண்டு அச்சம் எனக்கு இருக்கு. ஏனென்றால் தமிழ் மக்கள் அனைத்துறை விசாரணையை வலியுறுத்திக்க இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தில் போய் நாங்கள் வடக்கு கிழக்குக்கும் நீங்கள் ஆணைக்குழுக்கள் அமையுங்கொண்டு சொல்லி கேட்கக்கூடாது. ஏனென்றால் எங்களோட ஒரே கோரிக்கை பாதிக்கப்பட்ட மக்கள் சர்வதேச விசாரணையை கோர்ற மாதிரி எங்களோட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அனைத்துறை விசாரணையை கோரணும் மொழிய இலங்கையின் நாடாளுமன்றத்துக்கு ரெண்டு விசாரணையை கேட்கக்கூடாது. நாங்கள் அது ஒன்று கொண்டு முரண்படு. நிச்சயமாக. அதாவது பட்டலந்தை வதை முகாம் தொடர்பில் தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நமக்கான நீதி கதவுகள் எங்கெங்கெல்லாம் தட்டப்பட வேண்டும் அப்படின்ற தொடர்பில் வந்து விரிவான ஒரு நேர்காணல் என்று வந்து நீங்க கொடுத்திருந்தீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.